Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா கொடுத்திருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் LCM and GCD வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் f of x into g of x is equal to LCM into GCDங்கிற ஃபாலோயிங் சப்டிவிஷனை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபை பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தோம்னா 21x² அடுத்து 35xy² எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா LCM and GCD வந்து கண்டுபிடிக்கணும். நான் கொடுத்துருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷனை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். அப்படின்னா 21x²y அதுக்கப்புறம் 35xy². இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனேன்னா 21 எப்படி எழுதலாம் பார்த்தோம்னா 7 3s are 21. x² எப்படி எழுதலாம் பார்த்தோம்னா x into x அடுத்து y அப்படி எழுதிக்கிறேன். அடுத்து 35 எப்படி எழுதலாம் பார்த்தோம்னா 7 5s are 35. அடுத்து ஒரு x இருக்குது அதை எழுதிட்டேன். y வந்து 2 times இருக்குன்னா y into y நட்டு எழுதிட்டேன். அடுத்து GCD வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன். GCDங்கிறப்ப காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுறது தான் GCD. அப்படின்னா 7 வந்து ஒரு வாட்டி காமனாக இருக்குது அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து x வந்து 1 டைம் காமனாக இருக்குது அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து y வந்து ஒரு டைம் காமனாக இருக்குது அதை எடுத்து எழுதிட்டேன். அப்படின்னா GCDயோட வேல்யூ 7xy கிடச்சிருக்கு. அடுத்து LCM வந்து கண்டுபிடிக்கணும். LCMங்கிறப்ப 7 வந்து ஒரு வாட்டி காமனாக இருக்குது அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து 3 இருக்குது. அடுத்து 5 வந்து இருக்குது அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து x வந்து 1 டைம்ஸ் வந்து காமனாக இருக்குது அதை எழுதிட்டேன். அடுத்து இன்னொரு x இருக்குது அதை எழுதிட்டேன். y வந்து ஒரு டைம் காமனாக இருக்குது அதை எழுதிட்டேன். இன்னொரு y இருக்கிறனால அதையும் எழுதிட்டேன். அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணுறேன். நான் 7 3s are 21. 21ஓட ஒரு 5 மல்டிப்ளை பண்ணேன்னா 105. அடுத்து x into xங்கிறப்ப x², y into yங்கிறப்ப y². அப்படின்னா GCD வந்து எனக்கு 7xy கிடச்சிருக்கு. LCM வந்து 105 into x² into y² கிடச்சிருக்கு. இப்போ கொடுத்துருக்கதை நம்ம வெரிஃபை பண்ணணும். கொடுத்துருக்க என்னன்னு பார்த்தோம்னா f of x into g of x equal to LCM into GCDன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதை வந்து நான் f of xன்னு எடுத்துக்கிறேன். 21x²y அடுத்து 35xy² g of xன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா இது ரெண்டையும் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். f of x வந்து பார்த்தோன்னா 21x²y, g of x வந்து பார்த்தோன்னா 35xy². LCMோட வேல்யூ பார்த்தோம்னா 105x²y². அடுத்து GCDயோட வேல்யூ பார்த்தோன்னா 7xy. அப்படின்னா இது ரெண்டையுமே ஃபஸ்ட்டு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இதில் இந்த இருக்கக்கூடிய 21 35 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 735 வந்து கிடைக்கும். x² xயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப x³ வந்து கிடச்சிருக்கும். yயும் y² மல்டிப்ளை பண்ணுறப்போ y³ வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது 105யும் 7யும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு அதே 735 தான் எனக்கு கிடைக்கும். அடுத்து x² xயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப x³ y² yயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப y³ கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஈக்குவலாக இருக்குங்கிறப்ப நம்ம கொடுத்துருக்கக்கூடிய f of x into g of x is equal to LCM into GCD ப்ரூவ் பண்ணிட்டு அதனால ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து கொடுத்துருக்க செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தோம்னா x³ - 1 into x + 1. இதை நான் f of xன்னு எடுத்துக்கிறேன். நான் f of x என்னென்னு பார்த்தோம்னா x³ - 1 அடுத்தது x + 1. அடுத்து நான் இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணுறேங்கிறப்ப 1 எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா 1³ எழுதிக்கலாம். ஏன்னா 1³ வேல்யூ எனக்கு 1 தான் வரப்போகுது. அதனால் 1க்கு பதிலாக 1³ எழுதிக்கிறேன். அப்படின்னா இது x³ - 1. x³ - 1ங்கிறப்ப இது எந்த ஃபார்முலா பார்த்தோம்னா a³ - b³ ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குது. அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா a - b into a² + ab + b² ஃபார்முலா ஃபார்மேட். இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணேன்னா x - 1 into x² + x + 1 எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்து ஒரு x + 1 இருக்குது. அந்த x + 1 நான் இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். இது வந்து பார்த்தோம்னா f of xோட வேல்யூ. அடுத்து g of x. g of xங்கிறப்ப என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா x³ + 1 கொடுத்துருக்காங்க. 1 எப்படி எழுதலாம் 1³ எழுதிக்கலாம். அப்படின்னா இது எந்த ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா a³ + b³ ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா a + b into a² - ab + b² எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணதை நான் இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா x + 1 into x² - x + 1 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுதான் வந்து f of x, இது வந்து g of x. இப்போ வந்து இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் LCM and GCD வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் GCD வந்து கண்டுபிடிக்கிறேன். GCDங்கிறப்ப காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். எதுனா காமனாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா x + 1 x + 1 காமனாக இருக்குது. அப்படின்னா GCDயோட வேல்யூ x + 1. அடுத்து LCMங்கிறப்ப x + 1 வந்து ஒரு வாட்டி காமனாக இருக்குது அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து மீதி எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு x - 1 இருக்குது அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது x² + x + 1 இருக்குது. அடுத்தது x² - x + 1 வந்து எனக்கு இருக்குது.
இப்போ இது எல்சிஎம், இது வந்து ஜிசிடிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஜிசிடியை நான் அப்படியே வச்சுக்கிறேன். எல்சிஎம்மை கூட கொஞ்சம் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும், அதனால் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அப்படின்னா எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சுன்னு பார்த்தோம்னா x+1 இன்ட்டு x - 1 இன்ட்டு x² + x+1 அடுத்து x² - x+1 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படி பார்க்குறப்ப நான் இதை கம்பைன் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா x+1 x - 1 இதையும் கம்பைன் பண்ணுறேன். இதையும் கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம்னா x³ - 1³ வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். அதே 1³ நான் 1 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா x+1 அடுத்து x² - x+1 இருக்குது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா x³ + 1³ கிடைக்கும். அதை x³ + 1ன்னு எடுத்துக்கிறேன். ஜிசிடியோட வேல்யூ அதே தான் x+1. இப்போ நான் அதை வெரிஃபை பண்ணுங்கிறப்ப f(x) இன்ட்டு g(x) = LCM இன்ட்டு GCD. f(x) வந்து என்னென்னு பார்த்தோம்னா x³ - 1 இன்ட்டு x+1. g(x) வந்து என்னென்னு பார்த்தோம்னா x³ + 1. அடுத்து LCM வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா x³ - 1 அடுத்து x³ + 1 அடுத்து GCD என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா x+1. அப்படின்னா இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் தான் எனக்கு இங்கேயும் இருக்குது. x³ - 1 இருக்குது, x³ - 1 இருக்குது, x+1 இருக்குது, x+1 இருக்குது, x³ + 1 இருக்குது, x³ + 1 இருக்குது. அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் எனக்கு x² அடுத்து ப்ளஸ் xy² அடுத்தது x² + xy கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன்று நான் f(x)ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா x² + xy². இதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு டேர்ம்லேயுமே எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா xy வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு xyயை காமனாக எடுத்துடுறேன். இங்கே ஒரு எக்ஸை காமனாக எடுத்துட்டேன்னா மீதி எனக்கு ஒரு எக்ஸ் இருக்குது. ஒய்யை காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு எதுவுமே இருக்காது, அதனால் எக்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இங்கே ஒரு எக்ஸை காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு வெளில போயிடும், அப்படின்னா எனக்கு ஒன்றுமே இருக்காது. y² இருக்குது, அப்படின்னா ஒரு ஒய்யை காமனாக எடுத்துட்டேன்னா மீதி எனக்கு ஒரு ஒய் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்படின்னா f(x) எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா xy இன்ட்டு x+y எழுதிக்கலாம். அடுத்து g(x) என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² + xy கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே எனக்கு எக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால் ஒரு எக்ஸை காமனாக எடுத்துக்கிறேன். அப்படின்னா x+y எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இப்போ LCM and GCD கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு GCD கண்டுபிடிக்கிறேன். GCDங்கிறப்ப என்னென்ன காமனாக இருக்கோ அதை எழுதுவோம். எனக்கு ஒரு எக்ஸ் வந்து காமனாக இருக்குது, அதை எடுத்து எழுதியாச்சு. ஒரு x+y எனக்கு காமனாக இருக்குது, அதையும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து வந்து பார்த்தோம்னா LCM. ஒரு எக்ஸ் வந்து காமனாக இருக்குது எழுதியாச்சு, எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒய் இருக்குது அதை எழுதியாச்சு, x+y காமனாக இருக்குது அதை எடுத்து எழுதிட்டேன். இப்போ GCD and LCM கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தோம்னா f(x) இன்ட்டு g(x) = LCM இன்ட்டு GCDங்கிறத ப்ரூவ் பண்ணணும். f(x) வந்து என்னென்னு பார்த்தோம்னா xy இன்ட்டு x+y. அடுத்து g(x) என்னென்னு பார்த்தோம்னா x இன்ட்டு x+y = LCM என்னென்னு பார்த்தோம்னா xy இன்ட்டு x+y. அடுத்து GCD வந்து என்னென்னு பார்த்தோம்னா x இன்ட்டு x+y எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு எக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் x² கிடைக்கும். அடுத்து ஒரு ஒய் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. x+y 2 டைம்ஸ் இருக்கிறதுனால x+y² எழுதிக்கிறேன். அடுத்து ஒரு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் x², ஒய் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து 2 வாட்டி x+y இருக்குது, அதனால் x+y² எழுதிக்கிறேன். இப்போ ரெண்டுமே எனக்கு சேமாக இருக்கிறனால நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம், அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.